இது இங்கே பேரிகேட் மாதிரி போட்டு நான் உங்கள் வண்டியில் வந்துடுறேன். இது அவ்வளோதானா இல்லை இன்னும் மேடெல்லாம் அவ்வளோதாங்க. ரிஸ்கான பகுதி இவ்வளோதான். இன்னும் லேசாக அங்கே ஒன்று இருக்கும் மேலே, இன்னும் அவ்வளோவா இல்லை. அவளே இந்த அளவுக்கு கிடையாது மேலே. சமமே பூரா ஆட்டோமேட்டிக்காக போகலாம். இந்த மாதிரி மேடு கூட கிடையாது. ஒரு மேடு சிம்பிளாக அங்கே ஒன்று இருக்கும், அதில் போய்க்கலாம். இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இடம் எல்லாருக்குமே ரிஸ்க் தான். எல்லா வண்டிக்காரருக்கும் எல்லாருக்குமே இந்த இடம் ரிஸ்க். இந்த ஒரு டர்ன் சரியில்லை. இது பயங்கரமாக ஒழுகுது ப்ரோ இந்த பூட்ஸு. வண்டி ரிவர்ஸ் எடுத்துடணும். நான் என்ன பண்ணுவோம், வண்டி முன்னாடி போகிற பார்த்தேன். ஸ்டாண்ட் சைடாக இருக்கா ப்ரோ? கீரில் இருக்கா? ஸ்டாண்ட் எடுத்துருவா. ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஸ்டாண்ட் பின்னாடி ஸ்டாண்ட் எடுத்துட்டு வண்டி திருப்பணும் ப்ரோ. ஒன்று தீர ஸ்மெல் வருது. ஒன்று ரைட்டில் பெட்ரோலா? பெட்ரோல் ஸ்மெல் தான் வருது. இதெல்லாம் விட்டுருங்க பெருசாக வரல. ஒன்று எப்படி பார்த்துருக்கலாம் வண்டியை? இந்த மேலே ஏற்றுறீங்களா? புல்லட்டு வராரு பாரு, பட்டன்னு வருவார் அவர் பாட்டுக்கு. அப்புறம் அப்படியே வண்டி நோத்தலாம். அப்படியே மேலே தரத்துக்கு வண்டி அப்படி கீழே இப்படி ப்ரோ நோத்தலாமா? அப்படி எப்படி ப்ரோ? இல்லைனா வந்து கீழே இருக்கிறீங்களா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே தள்ளலாம் மேலே. என்ன பண்ணலாம்? இல்லைனா வந்து வண்டி இப்படி தூக்கி இப்படி வச்சு இந்த பக்கம் எடுத்துன்னு போகலாம். தூக்கு போங்கம்மா. இல்லை அதனால போட்டு தூக்குங்க இப்படி திருப்பி. கொஞ்சம் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே லைட்டாக பண்ணி வாங்க. பின்னாடி வருவா? ஆமாம், லைட் வாங்க. என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி போயிருங்க. நேராக போய் ஒரே இப்படி தான் போகணும். அந்த பக்கம் போனால் மாட்டிக்கிறான். ஆமாம், இந்த லெஃப்ட்டில் போங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் போய் பின்னாடி வாங்க. வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. வாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, உக்காந்துட்டு நேராக அடிச்சிருக்கேன். ஒரே போகவா? அதே பொங்கலில் தான் நானும் போனேன். இல்லை அப்படியே பேலன்ஸ் இருக்கு. நேராக அடிச்சிருக்கு. நேராக போங்க. போகக்கூடாது. உட்காருங்க. உட்காந்துருவா? ஆமாம் உட்காந்து எடுங்க. நான் அப்புறம் ட்ராக்ஷன் பின்னாடி இருக்கேன். இல்லைன்னா அப்படியே கூட தள்ளி போயிடுங்க ப்ரோ மேலே. இல்லை தள்ள முடியாது ப்ரோ. ஆக்சிலரேட்டர் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா திரும்ப முடிச்சுவாங்க ப்ரோ. ஓப்பா ஒரே ஃப்ளோர் அடிச்சுங்க. நான் வண்டி கீழே நிப்பாட்டு வந்துட்டேன். கால் பேலன்ஸ் இல்லை ப்ரோ. இல்லை பின்னாடி பிடிச்சிட்டு தான் இருக்கும். அடைக்குது. அடைக்குதா? ஆமாம் அடைக்குது. ஏன் மாதிரி ஃபியூலக்ஸ் என்ன இது கம் பண்ணாமல் என்ன அதுவும் பண்ணலாம். ப்ரோ பாருங்க, இது வந்து ரைட் இருக்கு பார்த்தீங்களா? இப்படி ரைட் அந்த ஒட்டி போயிட்டு அப்படியே நேராக போயிடலாம் மேலே. டிராக்டர் வருது. போங்க. உடம்பு பிரச்சனை. தெரியல. பெட்ரோல் இருக்கா? ஃபுல் டேங்க் இருக்கு. ஃபுல் டேங்க். டேங்கா? முன்னாடி கல் வச்சிருங்களா? இல்லை கிளச் ரிலீஸ். இல்லை வாங்க
ப்ரோ நான் எங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு எங்க 2 பேருக்கும். நாங்கள் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் போனோம் நாங்கள். ஓகே ஓகே. அது இன்னும் ஃபஸ்ட்டு. பெட்ரோல் ஸ்மெல்லு தானே? இல்லை அதான் ப்ரோ, அது கீழே விழுந்ததுனால ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்திருக்கும். ஆமாம் மேபி அப்படி இருக்கலாம். இதுவே ஃபுல் டைம் பெட்ரோல் போட்டுருக்க மாதிரி வண்டி தூக்கவே முடியல ப்ரோ ஆக்சுவலி. இவரு இதெல்லாம் சொல்லி கூப்பிடல இவரு. வீடியோல ஏதோ டம்மியா இருந்துச்சு ரோடு. மாப்பிளோட அப்படி போறோம். ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் இருந்தா போதும். இன்னொரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்களே. வண்டியோட இடம் அங்கே தான் ப்ரோ. ஃபுல் ரோடு இருக்கு ப்ரோ, அதான் பிரச்சனை. கரெக்டு தான். இந்த பேனியர் ராக்கு இதெல்லாம் கழட்டிட்டாலே பாதி வெயிட் குறைச்சிடும். இதெல்லாம் கூப்பிட்டு வராத இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க நீ. அந்த வண்டி பஞ்சா அதை பாட்டுக்கு தரப்புறன்னு போயிரு. வெயிட் அதான் அது வெயிட் கம்மி. பிடிச்சிடலாம் உள்ள போனதே எடுத்துக்கலாம். இது ஒன்று தானே டேமேஜ். உங்களுக்கு எதுவும் டேமேஜ் இல்லை? எனக்கு எதுவும் கிடையாது, நான் தான் பறந்து போயிட்டேனே. எப்படி வண்டி விட்டு போனேன்னு எனக்கே தெரியல. இல்லை நீங்கள் டவுன் இறங்கும்போது பேக் பிரேக் பிடிச்சிக்கோங்க ப்ரோ. அங்கே கால் வைக்கவே இடம் இல்லை. இல்லை நீங்கள் பேலன்ஸ் வந்து ஃபுல்லாக பாடி இந்த பக்கம் போட்டு பிரேக் மட்டும் கால் வச்சுக்கணும். அது ஹைட்டு தான் பெரிய பிரச்சனை. 2 கால் வச்சு கூட தடுத்துடலான்னு வைங்க, பிரேக் பிடிக்க முடியல. இப்போ வாங்க தலைவரை, தான் இருக்கு நம்மளுது இருக்கு. அவர் கீழே போட்டாரு. நான் எங்கட ஆளை காலம் போய் பார்த்துட்டு இருக்கேன், கீழே படுத்துட்டு இருக்காரு. ப்ரோ இந்த போட் சாவாது ப்ரோ வேலைக்கு கண்டிப்பா. ப்ரோ இது சும்மா ஹைவேஸ்க்கு போட்டுக்கலாம். கால்லாம் வலிக்குது ப்ரோ. இப்போ கால் வலிக்குதா? ஆமாம், முன்னாடி டோரில் வலிக்குது. நான் அந்த உட்லாண்டே போட்டு வந்துருக்கலாம். நல்ல கிரிப் போடலாம். இல்லை ப்ரோ, இந்த வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே மட்டும் டைட்டாக இருக்குது மண்ணு, இதெல்லாம் வந்து லூஸாக இருக்குது. ஸோ அதில் அடிச்சா தான் நம்ம ப்ராப்ளமே. ஆமாம் தலைவர் தான் இப்போ வரணுமா? ஒன்றும் இல்லை, அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது. அவர் அப்படியே இப்படி வந்து அப்படியே அப்படி மேலே போய் ஏற்றிட்டாரா கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் தான் முதல்ல ஏற்றணும். இப்போ தூக்கினாலே வண்டி நடக்குது. எங்கே எப்போ நிப்பாட்டி இருக்கோம் சார் இவரு? போலாம். ப்ரோ பின்னாடி மட்டும் புஷ் பண்ணுறீங்களா ப்ரோ? புஷ் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? போவா? சாப்பாடுலாம்ண்ணா? சாப்பாடு வீட்டுக்கு போயிடும். மேலே அம்மா பார்க்குறாங்க, அங்கே போயிடுவோம். பசங்க கீழே, நம்ம வைப்பு பசங்களாம் கீழே, அப்பா அம்மா மட்டும் மேலே. நிலம் மேலே இருக்குது. ஆடு தண்ணி தண்ணி ஏறி இருக்குது, கிணறு எல்லாம் இருக்குது. அங்கே எத்தனை குடும்பம் இருக்குது மேலே? மேலே இருக்க ஒரு 50 குடும்பம் இருக்குது. கிராமமே இருக்குது. ஒரு கிராமமே இருக்குது. நீங்கள் எல்லாருமே போச்சம்பள்ளிங்களா? போச்சம்பள்ளி. ஒருத்தர் ஊத்தங்கரை, இன்னொருத்தர் கிருஷ்ணகிரி, இன்னொருத்தர் வந்து ஒசூர். சும்மா பார்த்து போல வந்தீங்களா?
சரி நான் பார்ப்போம் மேலே. இன்னும் ரிஸ்க் எல்லாம் அவ்வளோதாங்க. சரி சரி. இந்த மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக் போய்க்கலாம். ஆனால் கீழே போகும்போது தான் எப்படி போறீங்கன்னு தெரியல. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உஷாராக போய்க்கணும். அதான் அந்த மண் சறுக்கிற இடத்துல மட்டும் பார்த்து உஷாராக இந்த மாதிரி கெட்டாக இடத்துலயே விட்டுட்டு போயிடுங்க. அதான். சரிண்ணா. ஓகே.